நிஃப்டியில் வந்து போன வாரம் கால் 24,400 எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிபிஆர் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிபிஆருக்கு மேலே போய் எந்த டேயிலேருந்து சிபிஆர் கீழே க்ளோஸ் ஆச்சோ அந்த டேயிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்றது தெரியும். பாருங்கள், இந்த டேயிலேருந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அது தெளிவாக தெரியுதுங்களா? திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் தான் வருது அப்படின்னா பாருங்கள், அவ்வளோ ஒரு லாங் கன்சால்டேஷன் டைம் எடுத்துக்கணும். எவ்வளோ டைம்னா கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு அப் ட்ரெண்ட் வருது. இருந்தாலும் எக்ஸ்பைரி டேயில் எப்படி ஒரு பிகே நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே இதில் தெரியுது. பாருங்கள், எக்ஸ்பைரி டேயில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இது எப்போதுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 1 வந்து அந்த டைமில் நம்ம வாங்கும்போது மேலே போகுது, சிபிஆர் வரைக்கும் போகுது. இன்கேஸ் சிபிஆர் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கேனரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சிபிஆர்லேருந்து சப்போர்ட்டுக்கு வருது, ஓகேங்களா? சிபிஆர்லேருந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி சிபிஆருக்கு போகுது, மறுபடியும் சிபிஆர்லேருந்து டிகே ஆகுது. ஸோ நம்ம என்ட்ரி வந்து இங்கே இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல், ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னு இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்குன்னு பார்ப்போம். இந்த 20% ரிஸ்க் எடுத்தால் நம்மளுக்கு இந்த இது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ரிவர்சலில் பார்த்துட்டே போவோம். பாருங்கள், நேராக S3லேருந்து சப்போர்ட் 1, R3லேருந்து சப்போர்ட் 1க்கு வந்திருக்கு. வரும்போது சரி, ஓகே, ஃபஸ்ட்டு S3லேருந்து நேராக S1 வந்திருக்கு. S1ல் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு இது பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு இருக்குது, ஒரு படிப்படியாக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு சப்போர்ட் 1 ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, திருப்பி சிபிஆர்லேயும் சப்போர்ட் எடுத்துகிட்டு சிபிஆர்லேயும் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, திருப்பி ஒரு சப்போர்ட் 1ல் சப்போர்ட், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு, இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லைனு, இதெல்லாம் சப்போர்ட்டில் வந்து நம்ம சப்போர்ட் எடுக்குது, ஓகேங்களா? இது வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டே வரலாம் ஒன் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு. இந்த டேட்டில் பாருங்கள், சிபிஆரில் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன்ஸ் ஃபில்லராக இருந்தோம்னா உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா, ஒரு 2 lakhs இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக 22 பாயிண்ட், ஒரு 75 × 22ன்னு போடும்போது ஒரு 1,500 ரூபா ப்ராஃபிட் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த டே பார்த்தோம்னா பாருங்கள், எக்ஸாக்டாக சிபிஆர்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு நேராக ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போயிட்டு ரைஸ் கீழே வந்துருச்சு. ஸோ சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது.
இதான் சொல்லுவாங்க. எப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ரெண்டு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதோ அது வந்து நல்ல புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா இதில் நம்ம என்ட்ரி ஆக முடியும். 58% அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஓகேங்களா, 50% வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனாலே பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம்னா இது ஃபுல்லாக நம்ம கால் மட்டும்தான் நான் பார்க்குறேன். திருப்பி சிபிஆர் கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்க தெரியணும், ஒரு தைரியம் வேணும். அப்போ தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள் சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு, மூவி ஆவரேஜ் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட மைண்ட் செட் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த ரேஞ்சில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து விட்டுட்டு திடீர்னு ப்ரைஸ் வந்து ஒரு செல்லிங், அதாவது ஒரு பியரிஷ் ஜோன்லேருந்து ஒரு அல்ட்ரா புல்லிஷ் ஜோன், இது ஃபுல்லாக இந்த ஜோன் பார்த்திங்கன்னா செல்லிங் ஜோன், செல் ஜோன். ஓகேங்களா, இந்த ஜோன் பார்த்திங்கன்னா பை ஜோன். ஓகேங்களா, இந்த ரெண்டுக்கு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது, இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது. இது என்னென்னா சைட்வே, பையும் ஆகாது செல்லும் ஆகாது, சைட்வேஸ் மோடில் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்படிப்பட்ட மோட் அது. ஓகே, இந்த மோடில் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. ஒன்று சிபிஆருக்கு மேலே என்ட்ரி ஆகணும், இல்லைனா சிபிஆருக்கு கீழே என்ட்ரி ஆகணும். நம்ம வந்து ஆப்ஷன் பையராக இருக்கிறதுனால சிபிஆருக்கு மேலே மட்டும் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் ஒன்று தெரியுது பாருங்கள். சிபிஆர் எப்படி இருக்குது. ஸோ இந்த டேட்டில் பார்த்தோம்னா ஒரு சைட்வேஸ் தெரியுது, ஒரு நேரோ சிபிஆரில் வைட் சிபிஆர், இந்த டேட்டில் ஒரு வைட் சிபிஆர். ஸோ ஒரு சிங்கிள் கேண்டில் சிபிஆர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டு தான், இதில் மாற்று கருத்தே இல்லைன்றது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா. என்ட்ரிக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம வந்து எடுக்கிற என்ட்ரின்றது ஒரு ஸ்னைப்பர் வந்து ஷூட் பண்ணுவார். எப்போ ஷூட் பண்ணுவார்னா, ஒரு 100 பேர் இருக்க இடத்துல ஒரு குறி வைக்கிறாருன்னா அவருக்கு அந்த இடம் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா, அவர் தெளிவான இடத்துல இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஸ்னைப்பர் என்ட்ரி ஆக முடியும். இப்போது ஸ்னைப்பர் வந்து ஒரு கெஸ் பண்ணி 100 பேர் இடத்துல சொல்லும்போது தவறுதலாக வேற ஒருத்தர் மேலே படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் தவறான இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் வரணும். வெயிட் பண்ணுங்கள், வரைக்கும் தப்பு கிடையாது. நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இதே பாருங்கள், ஒரே கேண்டில் அடிக்கும்போது S1 R1 R2 R3 அடிக்கும்போது ஒரு கன்சல்டேஷனில் போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு சப்போர்ட் சொன்ன மாதிரி தெரியுது. ஓகே, பாருங்கள், இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சு, ஒரு புல்லிஷ்னு தெரிஞ்சு போச்சு, பியரிஷ்னு தெரிஞ்சு போச்சு. எந்த இடத்துல சப்போர்ட்னா ஃபஸ்ட்டு R1 S1 பிரேக் பண்ணிவிட்டு அடுத்து S2 போயிருக்கு. இப்படி ஒரு லெவல் இருக்கு, இப்படி ஒரு சினரியோ இருக்குது. அடுத்தபடியாக ஓகே, இந்த இது பாருங்களேன், நல்ல ஒரு புல்லிஷாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஏன் சப்போர்ட் எடுக்கலை, ஸ்டாப் லாஸ்
சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, ப்ரைஸ் மேலே ஓப்பன் ஆகணும்னு என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 20% மேலே 25% வைக்கும்போது நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 1:1 ரேஷியோவில். இது ஒரு குட் அனாலிசிஸ் நம்ம பார்க்குறது. பார்த்தீங்கன்னா திருப்பி S1 S2லேருந்து சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு புல்லிஷான மொமெண்டம் சப்போர்ட். நீங்கள் என்ன செய்யணும்னா என்ட்ரி வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 33% போகிற மாதிரி இருக்குது. ஓகே, சாரி. இப்போது என்ட்ரி எங்கே எடுக்கிறோம்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் 25%, எய்ம் பார்த்தீங்கன்னா 46%. எஸ் R2 வைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த டேட்டு ஓப்பனிங்லேயே வந்து நம்மளுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. S1 பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்த டார்கெட் S2ன்றது நம்மளுக்கு தெரியும். திருப்பி சிங்கிள் கேண்டில் சிபிஆர் அடிக்கும்போது சைட்வேஸ் மொமெண்டமில் தான் இருக்குது. திருப்பி அடுத்த டார்கெட்டு உங்களுக்கு S2வில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்றது நம்மளுக்கு தெளிவாகவே தெரிய வைக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வைட் சிபிஆர் ட்ரேட் பண்ணவே முடியாது. இந்த ரேட்லேயே அதே மாதிரி தான். S1 பிரேக் பண்ணிச்சுன்னா அது S2 வெளியே பாருங்கள், ஒரே கேண்டில் அடிச்சிருச்சு. திருப்பி ரெசிஸ்டன்ஸு. சப்போஸ் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தோம்னா 20%, 25% கிடச்சிருக்கும். அடுத்து சப்போர்ட் 2ல் வாங்கியிருக்கலாம். நம்ம தப்பு இல்லை. திருப்பியும் பாருங்கள், சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது இந்த டேட்டில் என்ன ஆகுது அப்படின்னு தொடர்ந்து சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுது. நம்ம டார்கெட் தான், ஸ்டாப் லாஸு டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோன்றது தொடர்ச்சியாக பாருங்கள். S4 அடிக்குது கிட்டத்தட்ட R2 வரைக்கும் எல்லா ரெசிஸ்டன்ஸையும் மீறி ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. இதில் என்ன ஆச்சரியம்னா இவ்வளோலேருந்து எவ்வளோ பேர் பாருங்கள். ஓகே, இது வந்து கால் அனாலிசிஸ். தேங்க்யூ.